இந்த காலை வேளையிலும் உங்களை காண்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே நம்ம மத்தியிலே இடைபடுவாராக. இந்த நாள் முழுவதிலும் தேவனுடைய கிருபை உங்களை பின்தொடர்ந்து நீங்கள் செய்யும் எல்லா பிரயாசங்களிலும் வேலைகளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருப்பதாக. 13ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று இருக்கிறது. பாடல் என்பது ஒரு மனிதனுக்கு சாதாரணமா வந்துடாது. அது அவனுடைய எமோஷன்ஸோட, அவனுடைய இருதயத்திலே அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறபடினாலே, கர்த்தர் செய்த நன்மைகளை அவன் தியானித்துக் கொண்டிருக்கிறபடினாலே அவரை பாடுகிறான். பேச்சு சரளமா வந்துடும். ஆனா ஒரு பாடல் அப்படின்னா அவனுடைய ஆவியோடு, அவனுடைய சிந்தனையோடு, அவனுடைய எண்ணங்களோடு தொடர்புல இருக்கிறது தான் பாடலா இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு இந்த பாட்டை மாத்தி எழுதுறதான நிலைமைக்கு வந்துட்டாங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை விட்டு ஓடுவேன் என்று வந்துட்டாங்க. திருச்சபை கூடி வர்றது, தேவ ஆலயம் கூடி வர்றது, ஏதோ ஒரு சுய லாபத்திற்காக கர்த்தரை நாடுகிறது. இந்த போக்கு தான் அதிகமாக திருச்சபைகளிலே காணப்படுகிறது. எனக்கு ஒரு கல்யாணம், எனக்கு ஒரு திருமணம் அப்படின்னா இந்த போதகர் எனக்கு செஞ்சு வைப்பாரா, எனக்கு இப்படி நடக்குமா என்று சுய லாபத்திற்காக வந்து கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொண்டு, நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிறகு அவரை விட்டு ஓடுகிறதான அந்த எண்ணத்தை, அந்த சிந்தனையை நாம என்ன சொல்வது என்பதே புரியல. கர்த்தரை உறுதியாக பற்றி அவரை தொடர வேண்டும். எப்பொழுதும் சமரசம் செய்யாத விசுவாச வாழ்க்கையை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இல்லை என்றால் என்ன பண்ணுவார்னா, எங்க இடத்துல எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நாங்கள் குடும்பங்களை பார்க்கிறோம், அநேகருடைய எதிர்காலங்களை பார்க்கிறோம். அவருடைய தகப்பனார், அவருடைய சந்ததியை பார்க்கிறோம். அவர்களெல்லாம் தேவனுடைய காரியங்களில் உண்மையாக இருந்தபடினாலே எவ்வளவு நன்மைக்குரியவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள், பாக்கியத்திற்குரியவர்களாய் இருக்கிறார்கள். குடும்பத்திலே சமாதானத்தையும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே தெய்வீக ஆறுதல்களையும் கட்டளையிட்டு எவ்வளவு மகிமையாய் அவர்களை நடத்துகிறார் என்பதையும் நாங்க பார்க்கிறோம். இப்போ நன்மைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தரை விட்டு ஓடுகிறதான நிலையிலிருந்து அநேகர் மாற வேண்டும். கர்த்தரை பாடுகிற நிலைமைக்கு அவர்கள் வர வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்கிற நிலைமைக்கு அவர்கள் வர வேண்டும். உறுதியாய் அவர் மேலே நம்பிக்கையாய் இருக்கிறதான அந்த நிலைக்கு அவர்கள் வர வேண்டும். நன்மைகளை, சுய லாபத்தை எதிர்பார்த்து நீங்கள் மனிதர்களை ஏமாற்றலாம். இதை கொடு, நான் உனக்கு திருப்பி கொடுத்துடுறேன், இதை எனக்கு செய்யு, நான் உனக்கு உண்மையா இருப்பேன் என்றதான வாக்குகள், என்றதான நம்பிக்கைக்குரியதான வார்த்தைகள் நீங்கள் மாற்றிக்கொண்டு மனிதர்களை ஏமாற்றி விடலாம். கர்த்தரை நீங்க ஒரு காலமும் ஏமாற்ற முடியாது. இன்றைக்கு நான் படிக்கணும், எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு தொழில் இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை தான் என்னை கூப்பிடுறாங்க. கர்த்தருக்கே கொடுக்கிற ஒரே நாள், சில மணி நேரங்கள், சில நிமிஷங்களை பிசாசு உங்களுடைய சுய லாபத்திற்காக உங்களை விட்டு திருடி அவன் அந்த நேரங்களை எடுத்துக்கொள்ளுகிறான். அதெல்லாம் நீங்க மாற்றி சபை கூடி வருதலில் உண்மையாயிருந்து, தரித்திருந்து, நேரத்திற்கு ஆலயத்திற்கு வந்து எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவளா நீங்க இருக்கணும். நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவரை பாடணும். உங்க எமோஷன்ஸோட அவர் செய்த நன்மைகள் கனெக்ட் ஆகணும். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களோட கர்த்தர் செய்ததான அந்த மேன்மையான காரியங்கள், அவர் காத்தாரே, அவர் வழி நடத்தினாரே, இந்த நன்மைகள் எனக்கு தந்தாரே, எனக்கு இவ்வளவு பாக்கியத்திற்கு உரியவனாய் இருக்க செய்திருக்கிறாரே என்றதான நன்றி அறிதல் உரியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் என்றைக்கும் மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினாலே அவரை பாடுவேன், அவரை உயர்த்துவேன், பொழுதும் அவர் மேலே நான் நம்பிக்கையா இருப்பேன், அவருடைய கிருபையை தியானிப்பேன், அவருடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கை வைப்பேன். தான் இதற்கு முதல் வசனத்தில் அழகாக சங்கீதக்காரர் பாடியிருக்கிறார் பாருங்கள். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம்
கலிகூரும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய கிருபை மேல் நம்பிக்கையா இருந்து அவர் எனக்கு நன்மையானதை தருவார் என்று அறிக்கையிடுகிறவர்களா இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாச அறிக்கை, கிருபையின் மேல் நம்பிக்கை, கர்த்தர் எனக்கு நிச்சயம் செய்வார் என்றதான உறுதி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கணும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் நன்மை செய்கிறபடினாலே அவர் கொடுக்கிறதான நல்ல காரியங்களை, அவர் நமக்கு வைத்திருக்கிற நல்ல பொக்கிஷங்களை பெற்றுக்கொண்டு அவரை பாடணும், அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோமே. எப்பொழுதுமே அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நன்மைக்காக, சுய லாபத்திற்காக மாத்திரம் கர்த்தரை நாம் தேடி வருவோமே என்றால், யோனாவை போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கலக்கும் பொழுது, நம்முடைய காரியங்களிலே அவர் தடுமாற்றங்களை கொடுக்கும் பொழுது, தேவனை நோக்கி முறையிடுகிறவர்களாய் மாத்திரம் நாம காணப்படுவோமே ஒழிய, அந்த பரிபூர்ண நன்மைகளை நாம் பாத்திரவான்களாய் இருக்க மாட்டோம் என்பதுதான் உண்மை. புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய நன்மைகளை பெற்ற தேவ பிள்ளைகள், அவரை பாடுங்கள். இது நம்முடைய இருதயத்தோட, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தோட, நம்முடைய உள்ளான மனுஷனோட அது கனெக்டா இருக்கிறபடினாலே, அது தொடர்புல இருக்கிறபடினாலே அவரை பாடி மகிழுங்கள். கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் ஒரு காலமும் நம்மை கைவிட மாட்டார். நான் உங்களை மற்றொரு பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை அவருடைய கிருபை உங்களை பின்தொடர்வதாக. ஆமென்.